கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருக்கிற பிரிசன் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. இதுதான் மெயின் பிரிசனர்ஸ் கேம்ப். இதுதாங்க பிரிசனர்ஸ்க்கு வந்து மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற இடம். ஸோ கிட்டத்தட்ட மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 400 பேரை வந்து உள்ளே போட்டு அவங்க வந்து அவங்களுக்கு 30 நிமிஷம் தான் டைம் தருவாங்களா. 30 நிமிஷத்துக்குள்ளே வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு வெளியே வரணும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பிரிசனர்ஸ் இருந்தாங்கன்னு அதில் வந்து 3000 பேர் வந்து லெஸ் தென் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3000 பேர் இங்கே இருந்திருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்ப், இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் பற்றி நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன். ஸோ 2ஆம் உலகப் போர், அதாவது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போது உள்ள பிரிசனர்ஸை வந்து அடைச்சி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவங்கள வந்து பல வழிகளில் வந்து கொடுமை பண்ணி மாஸ் மர்டர் பண்ணுறதுக்கும் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் வந்து உருவாக்குனாங்க. இப்போ நான் இருக்கிறத பார்த்திங்கன்னா வந்து பெர்லினில் இருக்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பு. இந்த கேம்பில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வந்து இங்கே உள்ளே இருந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த 2 லட்சம் மக்களில் வந்து கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து இங்கேயே வந்து டார்ச்சர் தாங்காமல் இறந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து பிரிசன்ஸ் வந்து எப்படி இருந்தது, அந்த பிரிசன்ஸ் எல்லாம் எப்படி வச்சுருந்தாங்க, உள்ளே வந்து அந்த பிரிசனர்ஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரி வந்து சித்திரவதைகள் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சாங்க அப்படி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கான்சன்ட்ரேஷன் கேம்ப் 1936 ஜெர்மனியோட தலைநகரம் பெர்லினில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் முதலாக அப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு அப்போஸ் பண்ணுறவங்கள தான் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் 1939க்கு அப்புறம் வாரில் தோற்று அகதியான வீரர்களையும் இங்கே சென்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. 1936 1945 வரைக்கும் மட்டும் இந்த கேம்பில் 2 லட்சம் மக்கள் கைதியாக இருந்திருக்காங்க. அதில் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பசி, பட்னி, நோய், அப்புறம் இங்கே கொடுக்குற டார்ச்சர் தாங்காமே இறந்துருக்காங்க. 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதும் இந்த பகுதியை ரஷ்யா ஆக்குப்பை பண்ணி இங்கே இருந்த 3000 பிரிசனர்ஸை வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமும் ரஷ்யா இதை பிரிசன் கேம்பாக தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரஷ்யா இந்த பகுதியை ஆக்குப்பை பண்ணதுன்னு சொன்னதுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஈஸ்ட் ஜெர்மனின்னு. ஆமாங்க, இந்த கேம்ப் இருக்கிறது வந்து ஈஸ்ட் ஜெர்மனியில். 1989க்கு அப்புறம் தான் வந்து பெர்லின் வால் தகர்க்கப்பட்டு ஜெர்மனி ரீயூனிஃபிகேஷன் நடந்தது. இந்த கேம்பில் கைதியாக இருந்தவங்க எந்தெந்த டார்ச்சர் அனுபவிச்சாங்க, அப்போ இருந்த பிரிசன் எப்படி இருக்கும், முக்கியமாக இங்கே பாய்ஸ்னஸ் கேஸ் வச்சு மாஸ் மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இது பாருங்கள், இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் கேம்போட மேப் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் வந்து மெயின். ஏன்னா வந்து இங்கே தான் வந்து அதிகபட்சமான பிரிசனர்ஸை வந்து இங்கே தான் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பிரிசனர்ஸ் கேம்ப்னு சொல்கிறது. இங்கே தான் வந்து பிரிசனர்ஸ் வந்து வாழ்ந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பாக வந்து எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கம்மியான ஆஃபீஸர்ஸ் வச்சே வந்து நிறையா பேரை வந்து அகாமடேட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து ஈஸியாக வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்காங்களாம். இங்கே 9ங்கிற நம்பர் பார்த்துருக்கீங்களா, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் மாதிரி. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி வந்து மிஷின் கன் வச்சுட்டு ஒரு ஆள் அந்த வாட்ச் டவர்லேருந்து வாட்ச் பண்ணாலே போதுமா. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து அதிகமான பிரிசனர்ஸையும் அக்காமடேட் பண்ணலாம். ஸோ அதை பிளான் பண்ணி வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இந்த பிரிசன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வாட்ச் டவர் இங்கே இருக்க பாருங்கள், அங்கங்கே வாட்ச் டவர் இருக்குது. அந்த டைமில் இப்படி தான் வாட்ச் டவர் இருந்திருக்கு. இதுதாங்க அந்த பிரிசனுக்கு போகிற வழி. இதுக்குள்ளே தான் வந்து அத்தனை பிரிசனர்ஸையும் வந்து உள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த மெயினாக பிரிசனர்ஸ் கேம்ப்புன்னு சொல்லப்படுற இடம் வந்து இது உள்ளே தான் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பிரிசன் உள்ளே வந்து என்ட்ரு ஆகும் போதே வந்து இங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங்கில் தான் வந்து பிரிசனர்ஸை உள்ளே பிரிசனர்ஸை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்குள்ளே தான் வந்து ஒரு பிரிசனர்ஸாக அனுப்பி அவங்கள வந்து ஹெட் சேவ் பண்ணி அவங்களோட நேமெல்லாம் வந்து அழித்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு நம்பர் கொடுத்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே வந்து அந்த பிரிசனுக்குள்ளே அனுப்புவாங்க. அந்த பில்டிங் தான் இது. அப்படியே வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆஃபீஸில் தான் வந்து இந்த கம்ப்ளீட் பிரிசனோட இன்சார்ஜ் ஆர் ஹெட்டு வந்து இங்கே தான் இருப்பாங்களாம்.
ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு யூனிஃபார்மு அந்த மாதிரி யூனிஃபார்மு அவங்க அந்த அந்த பர்சனுக்குன்னுக்குரிய நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிசனுக்குள்ளே வந்து உள்ளே அனுப்புவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த மெயினான அந்த ப்ரிசன் கேம்ப் தான் வந்து உள்ளே என்ட்ராக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது தாங்க இந்த மெயின் பிரிசனர்ஸ் கேம்ப்பு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மேப்பில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பிரிசனர்ஸ் கேம்ப் அமைச்சிருக்காங்கன்னு. ஸோ அந்த கேம்ப்பு தான் இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள். ஸோ அங்கங்கே வந்து அந்த பிரிசனர்ஸ் செல் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸு. அந்த 9th ஒரு நம்பர் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்தான் வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுவாங்கன்ட்டு. அங்கேருந்தான் வந்து மிஷின் கன் வச்சு வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கம்ப்ளீட் இந்த ட்ரையாங்கிள் ஏரியா வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கம்ப்ளீட் வாஸ்ட் ஏரியாவில் வந்து நிறையா பிரிசனர்ஸ் வந்து அக்காமடேட் பண்ணலாம். அது மட்டும் பத்தாததுக்கு வந்து ஒரு 2-3 ஆஃபீஸர்ஸ் மட்டும் வச்சு மிஷின் கன் வச்சு எங்கேனாலுமே வந்து அட்டாக் பண்ண முடியும். இது போக பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே அந்த வாட்ச் டவர்ஸும் அங்கங்கே அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பிரிசனர்ஸ் வந்து இந்த கேம்பில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனாலே பார்த்திங்கன்னா வந்து நாசிஸ் வந்து இந்த கேம்பை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு செக்யூர்டு பிளேஸாக வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து ஈஸியாக வந்து பிரிசனர்ஸ் வந்து வெளியே எஸ்கேப் ஆகாத மாதிரி நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸு. ஸோ தொட்டால் வந்து பயங்கரமாக ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இன்கேஸ் வந்து இதுலேயுமே வந்து ஒரு வழியாக பிரிசனர்ஸ் தப்பிச்சு போனாலுமே வந்து அவ்வளோ பெரிய ஹை வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கேயுமே வந்து ஃபென்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த வால் சுற்றிலுமே வந்து இந்த கம்ப்ளீட் இந்த வால் சுற்றிலும் இந்த ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஷூ டெஸ்டிங் ட்ராக். இங்கே ஷூ டெஸ்டிங் ட்ராக்குன்னு இருக்குது பாருங்கள். அப்படின்னா என்னென்னா இங்கே உள்ள பிரிசனர்ஸே வந்து இவங்க வந்து பிரிசனர்ஸை வச்சே வந்து இவங்க ஷூ வந்து இங்கே தயாரிச்சிருக்காங்க. அந்த தயாரித்த ஷூ வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கா, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஷூஸஸை வந்து அந்த பிரிசனர்ஸ்க்கே மாட்டி விட்டு அதை வந்து அவங்க காலுக்கு வந்து ஃபிட் ஆகாத மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஷூஸை வந்து அவங்க பிரிசனர்ஸுக்கு மாட்டி வச்சு இங்கே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஒரு ட்ராக்கில் வந்து கம்ப்ளீட்டாக சல்லி, மண், கல்லுன்னு எக்கச்சக்கமாக போட்டு ஸோ அதில் வந்து ஹவர்ஸ் மணிக்கணக்காக வந்து நடக்க வைப்பாங்களாம். ஸோ அந்த பிரிசனர்ஸ் வந்து நடக்க முடியாமல் நடந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கீழே விழுந்துருவாங்களாம். கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து அந்த 2 ஷூவும் எடுத்து பார்ப்பாங்களாம். ஸோ எந்த காலில் வந்து பிளட்டு வந்து ரொம்ப கம்மியாக போயிருக்கோ ஸோ அந்த ஷூ வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற ட்ராக்ஸ்லாம் வந்து எஸ்பெஷலி வந்து இதுக்காகவே போட்டதான். இப்போ நம்ம இருக்கிறது நம்பர் 15 ஜூயிஷ் பிரிசனர்ஸ் வச்ச கேம்ப் வந்து இதுதாங்க அந்த பிரிசன். இப்போ வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பிரிசன் எப்படி இருக்குன்ட்டு. Tiene 30 minutos para இதுதாங்க பிரிசனர்ஸ்க்கு வந்து மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற இடம். ஸோ கிட்டத்தட்ட மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 400 பேரை வந்து உள்ளே போட்டு அவங்க வந்து அவங்களுக்கு 30 நிமிஷம் தான் டைம் தருவாங்களா. 30 நிமிஷத்துக்குள்ளே வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு வெளியே வரணும். ஸோ இந்த இது மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஃபவுண்டைன் மாதிரி வந்து தண்ணி வருமா. ஈவன் வந்து வின்டர் டைமில் கூட வந்து அவ்வளோ சில்னஸ் அந்த கோல்டு வாட்டர் தான் வருமா. ஸோ அதுலேயே வந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களோட காலை கடன்கள் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே இதிலேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே வெளியே வரணும். அங்கே வந்து நம்ம மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிற இடம் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து டாய்லெட் போகிறதுக்கான பிளேஸு. இது எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள்.
ஸோ இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரிஸ்னர்ஸ்க்கு வந்து ஒன்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். மெயினாக வந்து அந்த டாய்லெட்டோ அந்த யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரைவேட்டெல்லாம் கிடையாது, அப்படியே வந்து காமனாக தான் வச்சுருக்காங்க பப்ளிக்காக. உள்ளே என்ட்ரு ஆகலாம். இன்னும் வேறு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் பிரிசனர்ஸ்க்கு கொடுக்குற டார்மெட்ரி. அந்த டார்மெட்ரி பாருங்கள் எப்படி இருக்குங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பிரிசனர்ஸ் இருந்தாங்கன்னு. அதில் வந்து 3000 பேர் வந்து லெஸ் தென் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3000 பேர் இங்கே இருந்திருக்காங்க. டார்மெட்ரியோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 12 × 8 மீட்டரு. இதில் பார்த்திங்கன்னா வந்து 36 10 ஸ்டோரி பங்க் பெட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது வந்து 36 டபுள் ஸ்டோர் 10 பெட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, பங்க் பெட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி 70 சென்டிமீட்டர் ஒய்ட் தான் இருக்குமா. ஸோ ஆஃபன் செவரல் பிரிசனர் ஹேஸ் டு ஷேர் எ பெட். ஸோ சம்டைம்ஸ் அடிக்கடி என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னென்னா வந்து அந்த ஒரு பெட்டே வந்து நிறையா பிரிசனர்ஸ் மோர் தென் ஒன் பர்சன் வந்து ஷேர் பண்ணி படுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன போட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் 10 PM அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. ஏன்னா வந்து எப்போனாலுமே வந்து கார்டு உள்ளே வந்து யாருனாலுமே வந்து ஹராஸ் பண்ணுவாங்க லைட்ஸ் அவுட்டுக்கு அப்புறம், ஆஃப்டர் 10 PM அப்புறம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளோ விதமான கொடுமைகள், டார்ச்சர்லாம் வந்து நடந்திருக்குது. இது தனியாக வந்து வச்சுருக்காங்க. இது உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இங்கே டார்ச்சர் பண்ணுற பிரிசனர்ஸை டார்ச்சர் பண்ணுற சவுண்டு வந்து வெளியே வரைக்கும் கேட்குமா. உள்ளே இது வந்து நம்ம எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். ஸோ ஜெயில் பிளாக். இதெல்லாம் வந்து ஜெயில் பிளாக் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ பிரிசனர்ஸ்க்கான பெட்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு போல். இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ மெமோரியல் மாதிரியும் வச்சுருக்காங்க. ரொம்ப இது பண்ணி இறந்தவங்களோட ஃபோட்டோஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே இறந்தவங்களுக்காக மெமோரியல் மாதிரி அங்கங்கே பிளான் மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த இடத்துல எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்ட்டு. இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வந்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு மெமோரியலை பார்க்க முடியும். இந்த மெமோரியல் என்னென்னா வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 1945 அப்புறம் வந்து ரஷ்யா வந்து இதை ஆக்குப்பை பண்ணி இங்கே இருக்கிற பிரிசனர்ஸை வந்து ஃப்ரீ பண்ணாங்கன்னு. ஸோ அதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுற விதமாக வந்து இங்கே வந்து ஒரு மெமோரியல் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதாவது வந்து ரஷ்யன் ஆர்மி வந்து இங்கே இருக்கிற பிரிசனர்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுற மாதிரி வந்து ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இங்கே உள்ள பிரிசனர்ஸ்க்கு. அதாவது வந்து ஜூஸ் பிரிசனர்ஸ்க்கு வந்து எல்லோ கலரில் அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்களாம். அதே மாதிரி ரஷ்யன் பிரிசனர்ஸு அப்புறம் மற்றவங்களுக்குலாம் வந்து ரஷ்யன் பிரிசனர்ஸ்க்கு வந்து ரெட் கலரு, அப்புறம் மற்ற பிரிசனர்ஸ்க்கு பிங்க்கு, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இன்வெர்டட் ட்ரையாங்கிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரஷ்யன் இது பண்ணனால வந்து மேலே வந்து அந்த ரெட் சிம்பிள் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கேம்போட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான பிளேஸுன்னு சொல்லலாம். முக்கியம்னு சொல்கிறத விட வந்து ரொம்பவும் வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு பிளேஸுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கே தான் வந்து பாய்ஸ்னஸ் கேஸ் வந்து இங்கே தான் பாய்ஸ்னஸ் கேஸ் வச்சு எக்கச்சக்கமான மக்களை வந்து கொன்னதாக சொல்கிறாங்க. நீங்கள்
பாய்ஸ்னஸ் கேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்வது வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் வேயாக இருந்தது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து புல்லட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறது வந்து அனாவசியமாக தெரிஞ்சது உங்களுக்கு. ஏன்னா வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து மற்ற நாடு கூட சண்டையிடுறதுக்காக வந்து அவங்களுக்கு புல்லட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இங்கே உள்ள பிரிசனர்ஸை கொல்றதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பாய்ஸ்னஸ் கேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே நிறையா பேர்த்த கொண்டிருக்காங்களாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற அந்த இப்போ நீங்கள் பார்க்குற வந்து வெறும் அந்த ஃபவுண்டேஷன் மட்டும்தான் இருக்குது. பட் வந்து இங்கே சாம்பர்ஸாக இருக்குமா. ஸோ நீங்கள் அந்த சென்டரில் வந்து அந்த ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து பாய்ஸ்னஸ் கேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ அந்த சாம்பரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பிரிசனர்ஸ் நிறையா பேரை வந்து அந்த சாம்பர்ஸ்குள்ளே அடித்து அந்த நடுவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து பாய்ஸ்னஸ் கேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நிறையா பேர்த்த கொண்டிருக்காங்களாம். இப்போ வெறும் இந்த ஃபவுண்டேஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த கம்ப்ளீட் சாம்பர்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இன்றைக்கி இவ்வளோ இயற்கை சூழலுடனும் இவ்வளோ அமைதியாகவும் இருக்கிற இந்த இடத்துல ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவும் வருத்தமாகவும் மனபாரமாகவும் இருக்குதுங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, 2ஆம் உலகப் போரில் உயிரிழந்த அத்தனை பேருக்கும் நம்மளோட ஒரு சின்ன நினைவஞ்சல் செலுத்தி இந்த வீடியோவை முடிக்கலாம். என்னங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? நான் இப்போ கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்து ரொம்பவே வந்து அவ்வளோ ஒரு உள்ளே வந்து அவளே வந்து ரொம்ப எமோஷ்னலாக அவ்வளோ இதாக இருந்தது. ஏன்னா வந்து அத்தனை மக்கள் வந்து உள்ளே இறந்துருக்காங்க, அவ்வளோ டார்ச்சர்லாம் அனுபவிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஒன்று ஒன்றா படித்து கேட்கும் போது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.